அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க தீபா. உங்களுக்கே தெரியும், ஒரு அம்மாவோட வீடியோ போட்டிருந்தோம். அந்த அம்மா வந்து தன்னுடைய பேர பிள்ளைகள் 2 பேருமே வச்சு பார்த்து கொண்டிருக்காங்க. அந்த அம்மா நாங்க வீடியோ எடுக்க தொடங்கினதுல இருந்து ஒரே அழுது கொண்டுதான் இருந்தாங்க. அவங்க கதைக்கிறது கூட பாதி கேட்கல. அதுக்கப்புறம் நான் தான் என்னென்ன விஷயம் மட்டும் சொல்லியிருந்தேன். சரி, இப்ப நாங்க அந்த வீட்டுக்கு தான் போறோம். என்னத்துக்கு எதுக்கு போறோம் கொஞ்சம் தலை தெரிய வரும் உங்களுக்கு. வாங்க நேரடியா அம்மாவோட வீட்டை போய் மிச்சத்தை கதைப்போம். சரி, இப்போ நாங்கள் அம்மாவை சந்திக்க வந்துட்டோம். அம்மாவை நான் சொன்னால் வலிக்கிட்டு நில்லுங்கண்டு அம்மா வலிக்கிட்டான்னு சொன்னாங்க. வாங்க போய் அம்மாவை சந்திப்பேன். வலிக்கிட்டு நிக்க சொன்னா வலிக்கிட்டீங்களா எல்லாரும்? எங்க போறோம் ஒன்றுமே கேட்கல. ரெடி ஆயிட்டீங்களா? எங்க போறோம் கேட்கல. நீங்க என்னட்ட எங்க போறோமா? அப்ப என்ன சொன்ன வலிக்கிட்டீங்க? எங்க போறோம்னு கேட்காம தெரியாதா? அப்படியா? சரி வாங்கலாம். அப்ப சொல்லாமலே இடத்துக்கு கூட்டி கொண்டு போவோம். கடத்திடுவோம். பேச 2 பேரையும் கூட்டி கொண்டு. சரி வாங்க போவோம். கடத்தி கொண்டு விற்க போறோம் 2 பேரையா. பூட்டிட்டு வாங்கம்மா போ. ஏன் கதவுக்கு லொக் இல்லையா? அப்படி சும்மா இழுத்து விட்டுட்டு பின்னுக்கு கதிரியை வச்சுட்டு வர்றது. அதுக்கு அதை உள்ளுக்குள்ள அழுது கட்டு வேணாலே அதே வந்து நீ உடுப்பு தானே கிடக்குது. அதை தீ கொண்டு போவோம்னா போக வேண்டியான உடுப்பு கொண்டான் கொண்டு போகணும். சரி வாங்க போ. வாங்க சார். அதை இங்கே இருக்கிறாங்க மகன். சரி வழிகட்டுட்டா. அம்மாவுக்கு எங்க போற மட்டும் தெரியாது, ஒருத்தருக்குமே எங்க போற மட்டும் தெரியாது. எல்லாரையும் கடத்தி கொண்டு போறோம். வாங்க போவோம். அப்ப இன்னைக்கு மார்னிங் என்ன சாப்பிட்டீங்க 2 பேரும்? புட்டு 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 புட்டும் பொரியலும். புட்டும் பொரியலும் அம்மா சாப்பிட்டதோ இல்ல நீங்க சாப்பிட்டீங்களா? அப்ப சொல்ல இல்ல நீங்க என்னட்ட கோவமா என்னோட? எத்தனை அம்பளுக்குள்ள வந்தா சரி, இல்லாடி அம்மா அடிப்பாங்களா? அம்மா இல்லையே. மார்க்ஸ் குறைய வந்து பேச மாட்டாங்களா? அப்ப என்ன சொல்லுவாங்க? அப்படிதான் சொல்லுவாங்க. பேசுறதும் இல்ல அடிக்கிறதும் இல்ல. பொய் சொல்ல கூடாது. அம்மா சொன்ன எனக்கு அடிக்கிறவன் நான் சொல்லுவேன், படிப்பு படிவா படிக்கணும், 4 சனத்துக்கு உதவி செய்யணும். அதுதான் இந்த கனவு ஆசையண்டு எல்லாம் சொல்லுவேன். இவர் லோயர் ஆகணும், அவர் டாக்டர் ஆகணும் என்ற கனவோட படிப்பிச்சு நீங்கள் எப்படி மக்களுக்கு உதவி செய்யறீங்களோ அதே உதவி நான் எந்த வேற மக்களை வச்சு நான் மக்களுக்கு செய்யணும். அதுதான் என்ற கனவு ஆசை. இப்ப என்னண்டா அம்மா, நீங்க வந்து உங்களோட காணிய வந்து அடகு வச்சிருக்கீங்க தானே? உங்க மகள் அதுதானுங்க 1 வருஷத்துக்கு வச்சு மகள் 3 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டேனுங்க. 1 லட்சம் ரூபாய் வட்டிக்கு வட்டியோட நிக்குதுங்க. எப்படின்னு 2 லட்சம் கோப்பினமுங்க. 3 லட்சம் ரூபாய் லோன் எடுத்து கொடுத்துட்டேன். 1 வருஷத்துக்கு வச்சதுங்க. இப்ப 5 வருஷமும் முடிஞ்சுது. அந்த பக்கத்து வீடு நீங்கள் விரைக்க அந்த வீட்டுக்காரர்கிட்ட தான் நாங்க வச்சது. எவ்வளவுக்கு வச்ச நீங்க? 3 லட்சம் ரூபாய்க்கு வச்சு 1 வருஷம் பேசி 5 வருஷம் முடிஞ்சுது. லோன் எடுத்து 3 லட்சம் ரூபாய் கொடுத்தபடியே கிடக்குது. அப்ப நான் அந்த காசு கொடுக்க 1 லட்சம் ரூபாய் 1 வருஷத்துக்கு இடையில கொடுத்துட்டேன். லோன் எடுத்து இந்த காசு கொடுக்க 1 லட்சம் ரூபாய் வட்டி கொடுக்கும் மாதிரி நின்றது. அப்ப குடுக்க பிந்தி போச்சு தானே, 5 வருஷம் ஆச்சு தானே. அவை அந்த வட்டிக்கு வட்டி கேட்கணும். அப்ப எவ்வளவு கேட்கணும் இப்ப மொத்தமா? அவை எப்படின்னு 2 லட்சம் மண்டாலும் கேட்கணும். 2 லட்சம் கொடுத்தா காணி மூண்டு தெரிவினும். காணி மூண்டு தரலாம். 2 லட்சம் கொடுத்தா சரி. அப்ப முதல் காசு கொடுத்தாச்சு. முதல் காசு நீங்க லோன் எடுத்து கொடுத்துட்டீங்க. ஆனா லோன் தான் பிரச்சனை. இணக்க சபைக்கு அங்க இங்க எல்லாம் போட்டு அப்ப இப்ப கோர்ட்ஸ்ல கட்டல வருதுன்னு தெரியாது எனக்கு. 7 எடுத்து சொன்ன நம்பர் இங்க நான் சொன்ன எடுத்து கூட வைக்கிறதுண்டு. இங்க பாருங்க, இன்றைக்கு 2 கடிதம் வந்துடுது. இப்ப நின்று மந்த விடி அதுல எடுத்து வச்சு விட்டேன். தெரியல
எல்லாம் பேக்ல தான் கொண்டு திரியிறீங்க. நான் இல்ல குடும்ப காட்டுவள் அதுவள் இதுவள் இஞ்சுங்க முடிய வந்தது ரெண்டுக்கு சிங்கர் பிரான்ஸ்ல சிங்கர் நான் அதுல கிடக்கு பிள்ளைக்கு தேடி நானுங்க அப்ப அதுவளை கொண்டு வச்சு இங்க மாறி அது எத்தனை பேங்குக்கு மாறி விட்டதும் கொண்டு இது வேற நகையும் கிடக்குது அதுக்கு இது ரெண்டுக்குமே இப்ப உண்டு வந்துடுது. இந்த இதுலும் கிடக்கு என்ன ஏசியாவிலும் கிடக்கு தோடு கிடக்கு. இந்த தோடும் 2 பவுன் சங்கிலி அது அம்மா செத்த அப்புறம் எங்களுக்கு தந்த கஷ்டம் உண்டு. அவ்வளவு வச்சிருக்கிறீங்க சும்மா உங்களோட நகை எல்லாமே மொத்தமா? நகை எல்லாமே ஒரு 8 லட்சத்துக்கு அது கொஞ்சம் காசுக்கு வச்சதுங்க. அந்த எடுத்து வட்டி கட்ட வழியில அமைக்க எடுத்து வச்சு சாப்பாட்டு காசுல எடுத்து வச்சு அப்புறம் ரோலிங்ல போய் தான் உலகத்துல வந்தது. ஆனா ஆரம்பத்துல வைக்க கொஞ்சம் காசுக்கு தான் வச்சது. அப்ப அது 3 லட்சம் 4 லட்சம் எல்லாம் வச்சிருக்கீங்க. எல்லாம் 2 லட்சத்துக்கிட்ட தான் நிக்குதுங்க. ஏன்னு சொன்னா அந்த ஆரம்பத்துல வச்சது கொஞ்சம் காசுக்குங்க. அந்த வட்டி கட்ட காசுல எடுத்து அங்கையும் மிஞ்சையும் மாறி வச்சு கூட வேண்டி தானக்கும் அப்படி வந்த இல்லையென்றால் அது கொஞ்சம் காசோட நின்று இருக்கும். 8 வருஷமா மகள் நான் புள்ள ஒட்டிய வளர்க்குறேன்னு இவ்வளவு துன்பம் சொல்லுங்க. அப்போ சரி அம்மா சரி இப்ப எங்க வலிக்கிட்டீங்க 2 பேரும் சொல்லுங்க. சிரிப்பு சொல்லுங்க. தெரியாதா? எங்களுக்கு என்ன தெரியான்னு சொல்லுங்க. தெரியாதா? எப்ப கடைசியா டவுனுக்கு வந்தீங்க 2 பேரா? ஆஸ்பத்திரிக்கு ஆஸ்பத்திரிக்கு 2 பேரையும் கூட்டிட்டு வந்தீங்களா? ஓ அன்றைக்கு 2 நான் தனியா விட்டுட்டு வரல தானுங்க. 2 பேரையும் கூட்டி கொண்டா கூட்டி கொண்டு இருக்கிறது. அப்ப சரி. அப்ப டவுனுக்கு வந்தா என்ன வாங்கி தருவாங்க அம்மா? என்ன வாங்கி கேக்குற நீங்க? சொல்லுங்க. என்ன வாங்கி கேக்குற நீங்க? வடை வாங்கி கேக்குற இல்லையா? வடை வாங்கி கேக்குற இல்லையா? சாப்பிடுற நீங்களா? என்ன வேணுமெண்டு கேப்பீங்க வந்தா? இல்லாட்டி கேட்க மாட்டீங்களா? அப்படி கரைச்சல் தர மாட்டாங்க. அது இந்த புள்ளியல் தங்க போகணுங்க. பெத்த தாதப்பெண்ணுக்கு ஆக்கின கொடுக்க மாட்டேங்க 2 பேரும். ஆனா வேதான் தங்கட தாதப்பெண்ணுக்கும் கொடுக்குறேல மற்ற புள்ளியல சொல்றேன். நான் எந்த புள்ளியல் நான் தெரியும் காசு இருந்தா வேண்டு வேண்டாம் அவளுக்கு தெரியும். ஆனா என்ன சொன்னீங்க ரசம் என்னமோ அதுவும் கொண்டு தான் முக்கியமாக நான் சொல்ல மாட்டேன். கடையில போய்க்க அப்போ இருக்கா சொல்லுங்க எனக்கு தெரியாதுன்னு டெலிஃபோனே எடுக்க தெரியாது. இவரானே எடுத்து தாரது. இப்ப ஸ்கூல்ல கொப்பி எல்லாம் முடிஞ்சு கொப்பி எல்லாம் வேணுமெண்டா என்ன செய்வீங்க? உடனே வாங்கி கொடுத்துருவீங்களா? இல்ல பள்ளிக்கூடத்திலும் கொடுப்பேன். நமக்கு சில போல தெரிவேன். நானும் வேண்டி கொடுப்பேனுங்க. கணக்கு கொப்பி தானுங்க முக்கியம். இவங்களுக்கு அடிக்கடி கணக்கு படம் கணக்கு கொப்பி தான் முடியுது. எழுதி கிளிக்கிறாரு ஒரு வேலை கொப்பிகள் கிளிக்க நான் விட மாட்டேன்னு பாடம் பெறாத வயத்துல கொப்பிகள் புத்தாங்கள் கிளிக்க விட மாட்டேன்னு படிப்புக்குள்ள அதுவல்ல கை வச்சாலுங்க அந்த கல்வி சம்பந்தப்பட்டது படிப்புகள் எல்லாம் இதான் வேணட கனவுல நான் நிறைவேற்றணும் இல்லைங்க. லோயரா டாக்டர் ஆகும். லோயரா டாக்டரா வந்து என்ன செய்ய போறீங்க? அம்மா சொல்ல வேணாம், நீங்க சொல்லுங்க. 2 பேரும் 7 மருந்து கொடுக்க போறீங்க. அப்ப நான் தான் முதலிடம். அதுல நீதிபதியா என்ன செய்ய போறீங்க? என்ன நீதி வழங்குவீங்க? இப்ப நான் பாரன் ஒரு கேஸ்ல அடிச்சுட்டேன் ஒரு ஆளுக்கு தெரியும். என்ன தெரியும் உங்களுக்கு? மற்றவரை தெரியாது. யாருக்கு தீர்ப்பு வழங்குவீங்க? ஆனா என்னதான் முழு பிள்ளையும் பார்த்து செய்ய மாட்டீங்களோ? நமது கேப்பேன் ஜட்ஜிங்க பார்த்து செய்ய மாட்டீங்களோ? லோயர் என்ன லோயர் பார்த்து செய்ய மாட்டீங்களோன்னு கேப்பேன். அப்ப என்ன சொல்லுவீங்க? அப்ப நான் உள்ளயா? இதுதான் என்ன பார்த்து நான் காசு ஒரு 100 ரூபா தருவேன். அதுல வச்சு ஃபைலுக்குள்ள ஒரு 500 ரூபா வச்சு தருவேன் தம்பி. காசு வேணாமே அப்படித்தானுங்க சொல்லி வளர்க்குறேன். காசுக்காக வாதாடக்கூடாது. மக்களுக்காக ஏழைகளுக்காக உண்மைக்காக போராடணும் வாதாடணும் சொல்லித்தான் மகள் அந்த நான் வளர்க்குறோம். அதுதான் என் ஆசை. யாருக்கு சொல்லி கிடக்கு டாக்டர் ஆகி ஆசை என்றாலும் இதன் டாக்டர் ஆகி ஏழைகளுக்கு இலவசம் மருந்து. உங்களுக்கு 2 பேருக்கும் சொல்லி உங்களுக்காக நேரம் ஒதுக்க கூடாது. மக்களுக்காக ஒதுக்கணும். மக்களுக்காக உழைக்கணும். இத நல்ல மக்களை ஆதரிக்கணும். இந்த வீட்டுக்கு ஒரு போட் தேவை. உங்களால மல்லிட்ட வந்த மல்லின்ற பேரு மக்கள்கிட்ட போனா நீதியோ மருந்தோ உயிரோ காப்பாத்துவேன் எண்ணிக்கொண்ட இந்த இடத்துக்கு பெறணும் சொல்லி வளர்க்குறேனுங்க. எந்த இடத்தையும் சொல்லி அடிச்சு சொல்லுவேன். பேரன் லோயர் ஆவான், பேத்தி டாக்டர் ஆவான்.
அது மட்டும் நான் சாக மாட்டேனுங்க. சிரட்டை கொண்டு பிச்சு எடுத்துட்டாலும் நான் என்ற புள்ளியல் சண்டையும் நல்ல நிலைமைக்கு கொண்டுருவேனுங்க. அதுக்கு இந்த வேற மக்கள் ஆரோக்கியமா இருக்கணும். ஒரு சூழ்நிலை வராத நான் அதை மாத்தி அமைச்சிட்டேன். கடையில போய் சாப்பிட விருப்பமா? ஓ நானும் சாப்பிட இல்ல, பசிக்குது. அப்ப நாங்க ஒரு 4 பேரும் போய் சாப்பிடுவோம். கேமராமேனை விட்டுட்டு நாங்க போய் சாப்பிடுவோம். சரி, ஒரு ஆளுக்கு ரைஸ் பிடிக்கும், மற்ற ஆளுக்கு 2 பேருக்கு ரைஸ் தான் பிடிக்கும். அதான் சொல்லுவான், அம்மா எனக்கு ஒரு பார்சல் தாங்க, ஒவ்வொரு சொல்லுற ஒரு பார்சல் தாங்க. ஆனவே சாப்பிட்டு மிச்சம் விட்டா நான் சாப்பிடுவேன். வண்டி கொடுத்தா என்ன ரைஸ் பிடிக்கும்? சிக்கன் ரைஸா, பீஃபா, மட்டனா? சிக்கன். சிக்கன் சாப்பிடவா விருப்பம்? சரி, அப்ப நாங்க சிக்கன் ரைஸ் வந்து சாப்பிடுவோம். அம்மா கூட்டி கொண்டு போகும்போது பாத்தீங்கன்னா கடவுள் சித்தமான என்னன்னு சொன்னா புள்ளியல் கேட்டு அங்க இருந்து எல்லாம் வசதியான வாரவங்க இந்த கொட்டலுக்கு வாரேன். அப்ப கேட்டவன் நான் சொன்னேன் காசு இருந்தேன். அவன் நான் இப்ப சொன்னது காரணம் அப்ப அதுக்கு போனா 15-20 மணி நான் இங்கே அடி போன்ட்டு கேட்டு பாருங்க. இந்த புள்ளியல் கேட்டது இல்லாட்டும் போவேன் அம்மா நாங்கள் கடப்பணங்களுக்கு இருக்கிறான்னு நாங்க நம்பணும். பாத்தீங்க நம்ம அம்மா கடவுள் இது பண்ணி நான் நம்புறேன். நான் தெலுங்கு நான் அழுகுறேன். நான் எனக்கு கடவுளும் இல்லை மனசரும் இல்லை என்று சொல்லி அழுகுறேன். நான் என் புள்ளியல் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க கூட்டிக்கிட்டு வந்தீங்க. சொல்றேன் ஆசைப்பட்டு சரி, அதுக்கெல்லாம் அழக்கூடாது சரியா? என் புள்ளியல நான் அவட கேட்டது இல்லை. அப்ப சந்தோஷமா இன்னைக்கு? இந்த மூக்கு நம்ம வெட்டி கொண்டு போவேன். இதை விட வேற என்ன ஆசை இருக்கு உங்களுக்கு? அம்மா பார்க்க கூட என்ன பார்த்து சொல்லணும், அப்பதான் எனக்கு தெரியும். அப்ப அக்கா கிட்ட சொல்லுவீங்க தான் என்ன? உங்களுக்கு வேற என்ன ஆசை இருக்கு? சைக்கிளா? என்ன சைக்கிள் ஆசை இருக்கு? மவுண்டன் சைக்கிள் ஆசையா? அது என்ன, அந்த மவுண்டன் சைக்கிள் தான் வேணும்? மவுண்டன் சைக்கிள் வாங்கணும் பண்றதுதான் ஆசை. சரியம்மா, என்ன நிறைய நாள் ஆசை நிறைவேறிட்டா? அது சாப்பிட சாப்பிட எனக்கு சந்தோஷமா கிடந்தது. செல்லம் அதோட கேட்டதானே வேற ஒரு ஆள் கனடாவில் வந்து கூட்டி கொண்டு எல்லாரையும் மாட்டதுல ஒன்று கொடுத்த
அப்ப விட்டவ நாங்க கஷ்டம் நான் கூட்டி கொண்டு போறேன். நான் முடியல, நான் விட மாட்டேன். வெறி நாங்க கஷ்டப்பட்டாலும் நாங்க போய் இதன்ற வேற விஷயம் பேர மக்களை அடமைக்கு விட மாட்டேன். இப்ப நான் யார்கிட்டையும் பிச்சு வேண்டி இருந்தாலும் புள்ளியில கொடுப்பேன், பேர மக்களை பிச்சு இருந்து நம்ப மாட்டேன். நான் அன்றைக்கே சொன்னிட்டேன். இல்ல சொல்றேனுங்க மகளே, ஏனென்றால் இப்ப நாங்கள் உங்களோட துணிஞ்சு வந்தனாங்களானே பேர மக்களையும் கூட்டி கொண்டு அந்த அந்த பிள்ளை கேட்க நான் எனக்கு பேர் என்ன உடையில. சரி, ஓகே. நல்லா இருந்துச்சு சாப்பாடு? சொல்லுங்க. நல்லா இருந்தது. சூப்பர் சாப்பாடு. சூப்பர் சாப்பாடா? சூப்பர் சாப்பாடா சார்? என்ன பாக்குறீங்க? பாக்க போறீங்களா? பாத்துட்டு வாங்க. அப்படியே பாத்துட்டு வாங்க. ஒருத்தரும் ஒண்ணு சொல்ல மாட்டாங்க. பாத்துட்டு வாங்க, பாத்துட்டு வாங்க. அப்படியே போனீங்கன்னா அதில் பாத்துட்டு வரலாம். ஓடுங்க. சரி, பாத்துட்டு வாங்க. நாங்க அம்மா மாட காய்ச்சி கொடுங்க. நீ பாத்துட்டு வாங்க. கோணமா உண்டாம கரண்ட் விளையாண்டு இது மட்டும் பாருங்க, விளையாண்டு பாருங்க. நான் தனியாக எங்கேயும் சொல்ல விட்டுட்டு போறேன். கரண்ட் பிள்ளைங்க சின்ன பிள்ளை எல்லாருங்க. மூன்று பேருக்கு சந்தோஷமா? பிடிச்சிருக்க எல்லாமே யோசிச்சு கொண்டு வரணுங்க. நீங்க இருவரும் கடவுளோ இல்ல மனுஷர் சொல்லி இந்த இந்திராரம் அந்த கார் அதுல நிக்க நான் நின்று யோசிச்சு நானுங்க. ஏனம்மா அப்படி யோசிக்க? இல்ல உண்மையாங்க, இந்த எங்களுக்கும் ஒரு உதவி செய்யறதுக்கு இப்படி ஒரு ஆக்கள் இருக்கணும்னு எனக்கு அவசியம் மாட்டேன். இந்த கார் நிக்க நான் அதைத்தான் யோசிச்சு நின்று நான் கடவுளோ இல்ல மனுஷர் எனக்கு தெரியாது. ஏன்னா இப்படி ஒரு மனுஷரை நாங்கள் இப்பதானே காண்றோம் எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு. இது வரைக்கும் செய்யலே எங்க மகள் யாரும். அதானுங்க எனக்கும் கவலையாங்க கிடக்கும், ஒரு பக்கம் சந்தோஷமாக கிடக்குது. இப்படி கார்ல ஏத்தி வந்து சாமான் எல்லாம் வேண்டி தந்து சந்தோஷப்படுத்துற அளவுக்கு என்னையும் பேர மக்களையும் இது வரைக்கும் 62 வயசுல நான் கண்டதும் இல்லை. இங்க கண்டதும் இல்லை. இங்க 62 வயசு முடியும் போது கண்டதும் இல்லை. இந்த பேர பிள்ளைகளுக்கும் அவசியம் தானுங்க, எனக்கும் அவசியம் தானுங்க. அப்பாச்சி சொல்லடி சொல்லுங்க. நீங்க எனக்கு கவலையும் ஒரு பக்கம் கிடக்கு, இந்த பேர பிள்ளைகளுக்கு உதவி செய்ய எப்படி இருக்கிறீங்களாண்டு. சரி, நாங்க இன்றைக்கு உங்களை இந்த இடத்துக்கு கூட்டி கொண்டுதான் வந்திருக்கிறோம். அதாவது கார்ல ஏத்தி கொண்டு வந்திருக்கிறோம். ஆனா இப்ப இதுக்கு எங்களுக்கு காசு தந்தது லண்டன்ல இருக்கிற ஒரு அண்ணா. அவங்க தங்களோட தங்கச்சிண்ட 50வது பர்த்டேயா இன்றைக்கு. அப்ப அதுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் என்று சொல்லி தங்கச்சிக்காக தான் உங்களை எல்லாரையும் வெளியில கூட்டி கொண்டு போய் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நிறைவேற்றுங்கன்னு எங்களை சொல்லி இருக்கிறாங்க. அவங்களோட தங்கச்சிண்ட பேர் கயல்விழி அக்கா. சரி, அவங்களோட 50வது பர்த்டேக்காக தான் உங்களை வெளியில கூட்டிக்கொண்டு வந்திருக்கிறோம். அப்ப நீங்க அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஐயோ கோடி புண்ணியமுங்க. நீங்க சொல்லுங்க, அவைக்கு கடவுளா நான் நினைக்கிறேன்னு சொல்லுங்க. அந்த குடும்பத்தை கடவுளா நினைக்கிறேன்னு சொல்லுங்க. என்னோட பணம் இருந்தா நான் கோயில் கட்டி கும்பிடுவேனுங்க. அந்த குடும்பத்தை கோயில் கட்டி கும்பிடுவேனுங்க. நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய உங்களுக்கு நான் சேர்த்து எல்லாருக்கும் சேர்த்து எங்களுக்கும் மேல அது கடவுள் தானுங்க. நன்றி என்று சொல்லுங்க, பெரிய பெரிய நன்றி என்று சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, கடவுள் பணம் இருந்தால் எந்த பேர மக்கள் ஒரு காலத்துல இப்படி வெளிநாட்டுக்கு அங்கே போக வேண்டிய அது மட்டும் நான் இருந்தேன்னு சொன்னால் உண்மையில நான் நீங்கள் அட்ரஸ் வந்தாலும் எந்த பேர மக்களை முன்னக்கு அந்த வீட்டுக்கு போய் சொல்லுவேனுங்க, போய் உதவி செய்யுங்க நீங்களாண்டு. எனக்கு கஷ்டம் தானுங்க, எனக்கு மனசு நல்ல மனசுங்க. ஆனா இப்படி மனசு படைச்சத கடவுள் என்ன இந்த நிலைமைக்கு ஆகி போட்டானுங்க. அப்படியெல்லாம் இல்லம்மா. சரி, ஓகே, நாங்க தொடர்ந்து கதைப்போம். ஏன் நாங்க கஷ்டத்தை யோசிப்பானே சந்தோஷமான நேரத்துல. எனக்கு உண்மை அது உண்மைதானுங்க, உண்மைதானுங்க. எனக்கு நீங்களும் கடவுள்லாம் அவையலும் கடவுள்லாம். நீங்க எல்லோரும் 100 காலம் வாழணும்னு நான் வாழ்த்துறேனுங்க. நானும் பேர மக்களும், நான் மட்டுமில்லை நானும் பேர மக்களும். கண்டிப்பா அம்மா. இப்ப என்னண்டா அம்மா, இப்ப நாங்க வளமையா ஒரு வீட்டுக்கு போனா முதல் கட்டமா அவங்களோட வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கி கொடுக்கறது வளமை. ஆனா இப்ப எல்லா வீட்டுக்கும் அதைத்தான் செய்வா. சரி, இப்ப உங்களே வெளியில கூட்டிக்கொண்டு வந்துட்டேன். இப்ப நீங்க 3 பேரும் உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் தாரேன், சரியா? இந்த 5 நிமிஷத்துல நீங்க 3 பேரும் நோமலா உங்களோட வீட்டுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லி கலந்து ஆலோசிச்சு எழுதுங்க பாப்போம். அம்மா, நீங்கள் இந்த செய்த உதவியை விட நான் என்னங்க மகள் உங்களை கேட்க நீங்களா மனசு வச்சு வேண்டி தரத நாங்க ஏத்துக்கொள்றோம். நாங்கள் என்ன வேண்டும் வேண்டு. ஆனா என் பேர் எனக்கு ஒரு மவுண்டர் சைக்கிளுக்கு ஆசாத்து பல கதவு மற்றபடி நீங்கள் வேண்டி தரத நாங்க ஏத்துக்கொள்றோம்.
நான் அதை தாங்கோ இதை தாங்கன்னு கேட்க மாட்டேன் மகள். ஏன்னு சொன்னா நான் இதே எனக்கு பெரிய விஷயமா தானுங்க கிடக்கு. சரி அது பரவாயில்ல இல்லங்க இருந்தாலும் இந்த 3 பேரும் எழுதுங்களேன். இல்ல மகள் நீங்க பிடிங்க. நான் யார் எழுதுறேன் பாரு எழுத்து வடிவு எழுத்து வடிவா காட்டுங்க. நீங்க உங்களை பிடிச்சத நீங்க எழுதி விடுங்க. உங்களை பிடிச்சத எழுதி விடுங்கவன். உண்மையாவே அன்றைக்கு தந்த காசு நீங்க வீட்டுக்கு பொருள் வாங்கி வெள்ளம் வச்சுக்கிறேன். பில் வச்சிருக்கீங்களா? சரி ஓகே பில் நீங்க வச்சிருங்க. எனக்கு வந்து என்னன்னா இப்ப உங்களுக்கு வீட்டுக்கு அரிசி தேவைப்படும் மாவு அப்ப அதுல என்னென்ன தேவைப்படுதுன்னு 3 பேரும் எழுதுங்க. அதுல என்ன சமையலுக்கு தேவையானவங்களே தெரியும் தானங்க. நான் வீட்டு சமையல் பக்கமே போறே இல்லையம்மா. சாப்பிட தெரியும் தானுங்க உங்களுக்கு என்ன சமையல் என்ன எல்லாத்தையும் போட்டு சமைச்சு தருவாங்க. நான் சாப்பிட்டுட்டு பேசாம இருந்துருவேன். அம்மா வந்து இப்ப பகல் நான் கூப்பிட்டு வலிக்கிட்டு என்னோட பாருங்க. ஆனா எங்க கூட்டி கொண்டு போறேன் ஒன்றும் தெரியாது ஒருத்தர் இருக்கும். நான் போற இடமெல்லாம் வந்துட்டே இருக்கிறாங்க. இப்ப அம்மா நம்பிக்கை தானே என்ன இப்ப நான் கேட்டாலும் உங்களோட வந்து எனக்கு ஏலாது. உங்களோட வீடியோ போட்டதுக்கு அப்புறம் இந்த அம்மா வந்து எங்களோட ஃபோன் பண்ணி கழிச்சிருந்தாங்க. அவங்க வந்து கொழும்புல ஒரு வீடு இருக்காம அவங்கள்ட்ட அங்க வந்து நிறைய தளவாடங்கள் வச்சிருக்கிறாங்களா. அப்ப அதை யாருக்காவது கொடுத்துட்டாங்கன்னு கைது கொண்டு வந்தவங்க. அதுக்கு பிறகு சொன்னவங்க தாங்க வந்து உங்களோட வீடியோ பார்த்தது அந்த அம்மாவுக்கே தான் கொடுக்கணும் ஆசைப்படுறாண்டு. அப்ப நான் சொன்னேன் சரி ஓகே அவங்களுக்கே கொடுப்போம் நான் கதைச்சிட்டு சொல்றேன்னு சொன்னேன். அப்புறம் இன்றைக்கு உங்களை வெளியில கூட்டிக் கொண்டு வந்தானே. அப்ப நான் சொன்னேன் டிரெக்டா உங்களோட வீட்டையே கூட்டிக் கொண்டு வருவா உங்களுக்கு போகமான்னு கேட்டேன். அவங்க ஓகே கூட்டிக் கொண்டு வாங்க. ஆனா அவங்களால கொஞ்சம் காலையில ஆகுது அதனால நான் வரையில நீங்க அம்மாவை கூட்டிக் கொண்டு வாங்கினாங்க. அதனால தான் இந்த இடத்துல கூட்டிட்டு வந்திருக்கேன். சரியா படிக்கணும். லோயர் என்ற லோயர் என்ற டாக்டர் கனவு கனவு ஆசை எல்லாம் நிறைவேற்றுவேனுங்க. அம்மாவோட ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா அவ டாக்டர் ஆகணும் வேற லோயர் ஆகணும். அதுக்காக கொஞ்சம் மெடிக்கல் பிரச்சனை அது ஓகே இப்பதானே சின்ன அது சின்னலே ஓகே ஆக்கிடலாம். விசாரிச்சிருக்கிறோம் ஒரு பிரச்சனையும் இல்லை. அதெல்லாம் கூடாது பழக்கம். எனக்கு பிடிக்காது. நாங்க அன்புதான் இப்ப விட்டு சரி ஓகே அவர் பல்ற போல இருந்து எல்லாரும் அவற்றை காலம் படிக்கிறதுக்கு அது நல்லா படிக்கணும். அந்த ரக்கத்தடியிலவே நான் ரோட்டை கடந்து விடுவேன். விட்டு போட்டு வந்து அந்த நேரத்துக்கு போய் அந்த ரோட்டை கடந்து இங்க கூட்டி கொண்டு வந்துடுவேன். அப்படி ஏதாவது ஒழுங்குபடுத்துங்க. நான் மாதம் வந்து டியூஷனுக்குரிய ஒழுங்குகளை அவங்களுக்கு படுத்துறேன். நீங்க நாளைக்கு என்ன செய்யுங்க போயிட்டு அந்த டியூஷன்ல எவ்வளவு அட்மிஷன் காசு கட்டணும் தம்பிக்கு எவ்வளவு எடுப்பாங்கன்னு கேட்டுட்டு டியூஷனுக்கு கதைங்க முதல். அதுக்கப்புறம் நாங்க கொண்டு நாலண்டைக்கு டியூஷன்ல ஆளை சேர்த்துருவோம். சரியா சேர்த்துட்டு மேக்ஸ் படிக்கணும். ஏன்னா கண்டிப்பா மேக்ஸ் எல்லாரும் சொல்றோம் அங்கதான் சேர்த்து சொல்லி சரி. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு நாங்க கஷ்டப்பட்டு ரோட்டை கடந்தாலும் கொண்டே விட்டு கூட்டி கொண்டு வருவோம். அதுக்கு பிறகு அவருக்கு ஒரு சைக்கிள் ஏதாவது வாங்குறதுக்கு ஒரு ஏதாவது சான்ஸ் கிடைச்சா சைக்கிள் வாங்கிட்டு அவரை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சொல்ற மாதிரி பழக்கி விடுவோம். சரியா அப்ப நீங்க வந்து என்னண்டாமா சரி இப்ப நீங்க வந்து அவங்கள பாதுகாப்பா வச்சிருக்கணும் யோசிக்கிறீங்க. உங்களோட நிலைமை எனக்கு விளங்குது நான் இல்லன்னு சொல்லல. ஆனா இருந்தாலும் அம்மா இப்ப நாங்க பாதுகாப்பா பாக்குறோம்னு சொல்லிட்டு பிள்ளைங்க படிப்பு விஷயத்துல வீக் ஆயிட்டோம்டா பிள்ளை பாவம் தானே. இப்ப நீங்க எவ்வளவோ கனவுல இருக்கிறீங்க அவங்களும் எவ்வளவோ யோசிச்சு வச்சிருக்கிறாங்கண்டா அது பிறகு வீணாயிடக்கூடாது. கொண்டு கொண்டு வச்சுட்டு வரீங்களா? ஓடியாங்க
வச்சுட்டு ஓடியாங்க பாப்பா. கலக்குதா? அது எந்த பேக், அதெல்லாம் கொடுக்கல, அது வைங்கோ. எங்கே செல்லும் இந்த பாதை. இந்த துண்டை கட் பண்றல கண்டிப்பா இது எங்களுக்கு வீடியோல வேணும். சரியா கேமராமேன்? எங்கே செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ அறிவாரோ. அப்படியே நடந்து போறீங்க. அப்ப நான் திருப்பி பாடவா? ஓகே. எங்கே செல்லும் இந்த பாதை. காணும் விட்டா நீங்க நல்லா ஆக்டிங் பண்ணுவீங்க. போங்க. அப்ப இந்த வாய்ஸ் ஒரிஜினல் வாய்ஸ் மாதிரி இருக்கும். அதான் கோப்பிடு. அதெல்லாம் நான் விரைக்க வாங்கிட்டு வந்தேன் நான் உங்களுக்கு. உங்களதான் பேக், கொப்பி, மற்றது 2 பாக்ஸ் பென், அதெல்லாம் நான் விரைக்கே வாங்கிட்டு வந்துட்டேன். பாருங்க, எல்லாம் அதுக்குள்ளதான் இருக்கு. இந்த இருக்கு அம்மா அந்த எடுத்து வைக்கிறது. அதுல முன்னுக்கு இருக்கிறது கொப்பி. நீங்க தான் நிறைய மேக்ஸ் கோப்பி எல்லாம் வேணும்னு சொன்னீங்க. அப்ப நான் எல்லாத்தையும் வாங்கிட்டே வந்துட்டேன். சந்தோஷமா? சந்தோஷமா? நித்திர வந்துட்டேனே. டயர்ட் ஆயிட்டீங்களா? இல்லையா? பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டீங்களா? எல்லாமே ஓகேயா உங்களுக்கு? நல்ல சந்தோஷம் சொல்லுங்க. சரி, ஓகே. நல்லா படிக்கணும். லாஸ்டா ஒரு வீட்டை போயிருந்தோம், ஒரு அம்மாவோட வீடு. அது உங்களுக்கு ஓகே பிடிச்சிருக்குது அந்த இடம் எல்லாம்? அப்ப அந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, படிக்கிறதுக்கு எந்த உதவி வேணுமென்றாலும் நாங்கள் கட்டாயமா செய்வேன் இருக்கிறாங்க. இப்ப நான் 2 பேரும் நல்லா படிக்கணும். தம்பிக்கு டியூஷனுக்கு அம்மா அலுவலை பாருங்க. சரி, இப்ப இதுல வந்து இதெல்லாம் நான் திங்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஏன்னா நீங்க தான் எல்லாமே வந்து வாங்கினீங்க. உங்களுக்கு சொல்லாம நாங்க எக்ஸ்ட்ரா வாங்கினா பேக், மற்றது இதுக்கு ஃபுல்லா கொப்பி இருக்கு. சரியா? கிட்டத்தட்ட ஒரு 35 கொப்பி கிட்டே இருக்கு இதுல. சரியா? கொப்பியும் கும்பாஸ், நராஜ் கும்பாஸ் வச்சிருக்கீங்களா? அது வேற தானே? சரி, இதுல 10 பென் இருக்கு. சரியா? உங்களுக்கு ஒரு கொம்பாஸ், உங்களுக்கு ஒரு கொம்பாஸ். பென் எல்லாம் பிரிச்சு எடுக்கணும். கலர் பென் இருக்கு. இது ப்ளூ, பிளாக், ரெட் எல்லாம் சேர்த்து 10. அதை தாண்டி கலர் பென் ஒரு பேக்கெட் இருக்கு. சரியா? பென் எல்லாம் பிரிச்செடுங்க. கலர் பென் தங்கச்சியும் கொடுக்கணும், நீங்களும் பாவிக்கணும். சரிதானே? ஓகே தானே? அம்மா என்னண்டா உங்களோட வீடியோ போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கதைச்சிருந்தாங்க. இப்ப நான் உங்களுக்கு திருப்பியும் சொல்றது என்னன்னா, தம்பியோட டியூஷன் அளவுல கலைங்க, நான் அது ஒழுங்குபடுத்தி தரேன். மற்றது என்னண்டா அம்மா, இந்த காணி பிரச்சனை இருக்குன்னீங்க, அதையும் ஒருக்கா கதைச்சு முடியுங்க. அதுக்கு என்ன முடிவு எடுக்கலாம்ன்றத பார்ப்பேன். மற்றது வந்து நான் வந்து ஃபோன் பண்ணி உங்களுக்கு சொன்னதும் எங்க போறோம் ஏன் போறோம்னு ஒரு வார்த்தை கேட்காம இவ்வளவு நேரம் நம்பிக்கையா என்னோட வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு வந்து உங்களுக்கு இந்த உதவியை வந்து லண்டன்ல இருக்கிற பெயர் சொல்ல வேணாமண்ட சயன் அண்ணா தான் இந்த உதவியை செய்ய சொல்லி இருக்கிறாங்க. அவரோட பெயர் தெரியாது எனக்கும், நானும் பெயர் சொல்லல. கடைசி மட்டும் அவரோட பெயர் சொல்ல மாட்டேன்னு சயன் அண்ணான்றது. அவர் தான் வந்து அவங்களோட தங்கச்சியோட 50வது பிறந்த நாளைக்காக, அவங்களோட தங்கச்சியோட பெயர் வந்து கயல்வெளி. அவங்க வந்து கனடால இருக்கிறாங்க, அண்ணா வந்து லண்டன்ல இருக்கிறாங்க. அப்ப தங்கச்சிக்கே தெரியாம
யாருக்காவது உதவி செய்யணும்னு சொல்லி முழு செலவையுமே அவர் பொறுப்பேற்று உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே சரியா பார்த்து செய்ய சொல்லியிருக்கிறாங்க. திருப்பியும் சொல்றேன், எனக்கு அவரோட பேர் தெரியாது. சயனன்றதை நான் கடைசி மட்டும் சொல்ல மாட்டேன். அவங்களோட தங்கச்சியோட பெயர் வந்து கயல்விழி. அவங்களோட 50வது பிறந்த நாளைக்கு தான் இந்த உதவியை செய்யறாங்க. சரியாம்மா? ஓகே தான், சந்தோஷம் தானே? உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அதுவள் என்னத்தை சொல்றோம், இதை விட இன்னும் மக்களுக்கு உதவியும் செய்யணும். ஏழை மக்களுக்கு அதை விட அவை இன்னும் ஓண்டும் வளரணும். அதை விட நீங்களும் வளரணும். நீங்கள் 2 பேரும் உங்களுக்கு செய்வீங்களே, நீங்களும் வளரணும். மக்களுக்கு இதே செய்வோன்னு நல்லா வளரணும். அவிகளும் வளரணும், நீங்களும் வளரணும். ஆனால் ஏன்னா என்னையும் உங்களையும் கனெக்ஷன் கொடுத்தாவே அவவும் வளரணும். இல்லையாண்ட நான் இத்தனை விடத்தையும் நான் நம்பர் விட்டு நாங்கள் திரிஞ்சு நான் அழுது குளறு தெரிஞ்சு நாங்கள் என்னட்ட தெளிவோன்னு இல்லை. உயிர் எடுத்து ஒரு யாருக்கையும் கதையுங்க எல்லா கஷ்டத்தை சொல்லுங்கன்னு சொல்லி எல்லாரும் ஓமம்னு சொல்லி நம்ம ஒட்டுதலும் கதைக்கல. அதே நேரம் தான் இந்த பிள்ளைன்ற கேஸில் தான் நாங்கள் குளர்னு அந்த கண்ட ஒரு புள்ள கண்டு என்னம்மா பிரச்சனை, எனக்கு இப்படித்தான் எல்லாம் பிரச்சனை, கஷ்டம் ஒரு பக்கம் பிள்ளைக்கு இப்படி நான் என்ன செய்யணும்னு சொல்ல அந்த பிள்ளை தான் சொல்லிச்சு, அம்மா நான் ஆரோட நட்டு கதைக்கிறேன். அப்போ நான் சொன்னேன், இன்னும் வாட்ஸ்அப்பில் இன்னும் கதைக்கணுமா அவங்க அது ஒன்று மின்னட்ட இல்லை எங்கன்னு சொல்லலாம். நோமல் கொண்டு இங்கே எடுத்தாலும் வேலை செய்தின்னு சொல்லலாம். நான் கதைக்கிறேன் எடுத்து கதைச்ச பிள்ளையும் பெருசாக புள்ள சந்தோஷமாக எல்லாரும் கொஞ்சம் எல்லாம் சந்தோஷமாக வாழணும். நீங்களும் வாழணும். இது எங்களுக்கு தார அண்டைக்கும் தந்தீங்க தார அத்தனை பேரும் இதை கூட இன்னும் கொண்டு வளரணும். மகள் இனிமேல் எது வரைக்கும் எங்களுக்கு யாரும் செய்யலைங்கோ அந்த புள்ள மூலமா உங்களை காட்டி உங்கள் மூலமா வெளிநாட்டு உதவியெல்லாம் காட்டி இப்படி செய்யறதுக்கு இதை விட நீங்க 2 பேரும் இந்த தேசத்தை உங்களோட கார்ல கொண்டு தெரிஞ்சு சுத்தி அடிச்சீங்களே, அதுக்கே எங்களுக்கு பெரும் இது சந்தோஷமா கிடக்குங்க. இந்த பேர பிள்ளையெல்லாம் நீங்கள் எல்லாம் கொண்டு இருந்துச்சு அங்கே இங்கே கொண்டு இருந்துச்சு ரெண்டாவது விலங்கு காரில் போகாதுதானுங்க அங்கே கொண்டு இருந்துச்சு. இதுக்கு கோடி நன்றி இங்கே சொல்லலாம். உங்களுக்கு தான் நம்பு எல்லாருக்கும். அதனால இதெல்லாம் கவனமா பத்திரமா பாதுகாத்து கொள்ளுங்க. இப்ப நீங்க 3 பேரும் தானே, கிட்டத்தட்ட இது உங்களுக்கு எத்தனை மாதத்துக்கு காணும்? இது கூட 2-3 மாதத்துக்கு காணும். சரி, ஒரு குறைஞ்சது 2 மாதத்துக்கு காணும். அப்ப 2 மாதத்துக்கு தேவையான அரிசியும் மாவும் தான் வாங்கி தந்திருக்கேன். கிடைக்க கறிகளுக்கு தான் ஏதாவது உங்களுக்கு தேவைப்படும். அப்ப அதனால இதெல்லாம் கவனமா வச்சு பாதுகாத்து கொள்ளுங்க. சந்தோஷம் தானே சார்? சரி, நீங்க சைக்கிள் கேட்டிருந்தீங்க. நான் திருப்பியும் சொல்றேன், சைக்கிளுக்கு ஏதாவது ஒரு ஒழுங்குபடுத்துவோம். ஆனா அக்கா வந்து மவுண்டன் சைக்கிள் தான் வாங்கி தர வேண்டி இல்ல. சரியா? ஓகே தானே? கோமில தானே? இல்ல சரி, நாங்க படிச்சு முடிச்சிட்டு நீங்க எல்லாம் அக்கா சொல்லுங்க அதெல்லாம் பரவாயில்ல. சரியா? நீங்க 2 பேரும் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு படிங்க. நாங்க திருப்பியும் போயிட்டு உங்களை டியூஷன் சேர்க்கறதுக்கு நான் அப்படியே அந்த 2 நாளைக்குள்ள எல்லா ஒழுங்கும் படுத்தி தருவேன். செருப்பெல்லாம் நீங்க பிடிச்சுதானே வாங்கினீங்க? எல்லாமே ஓகே தானே? சந்தோஷம் தானே? சரி, ஓகே, எல்லாம் எடுத்து வைங்க உள்ள. சரியா? பாய். எனக்கு நான் எல்லாமே எந்த செருப்பை கண்டுட்டு வாங்கி போடுங்கள். செருப்பு பிஞ்சிட்டு தானே எல்லா பக்கம் கலந்து போச்சு கொடி தான் வார காருக்கு இருந்து நீங்கள் எனக்கு வேண்ட போறீங்கன்னு ரங்கி வரைக்கும் அந்த கடைக்கு அந்த செருப்பை நைச்சு பிடிச்சி வரணுன்ட்டு நீங்க கண்டா வேண்டி போடுவீங்க நைச்சு பிடிச்சி கண்டுட்டு நீங்க கலட்டி கொள்ளுவீங்க. அதனாலதான் நான் திருப்பி எல்லாருக்கும் செருப்பு தம்பிக்கு பக்கத்துல நைச்சு போடுறேன்னு சொல்லி கண்டுட்டு வரேன்னு சொல்லி நைச்சு பிடிச்சி வரணும். நாய் ஒன்று நிற்கிறேன் கவி விட்டுட்டு. சரி, என்னண்டாமா இப்ப என்னண்டாமா இது வந்து உங்களுக்கு வீட்டுக்கு முதல்ல நீங்க சாப்பிடாம இருக்க கூடாதுன்றதுக்காக இந்த உதவியை செய்திருக்கிறேன். தொடர்ந்து வந்து உங்களுக்கு வாழ்வாதாரமா நீங்க வீட்டே இருந்து ஒரு தொழில் செய்யறதுக்கு ஏதாவது ஒரு உதவி நான் செய்யணும்னா நான் கண்டிப்பா அதை செய்வேன். நீங்க இதெல்லாம் எப்படி பயன்படுத்துறீங்க, நீங்க எல்லாத்தையும் சரியா பாவிக்கிறீங்களான்னு பார்த்துட்டு தான் நான் தொடர்ந்து அந்த உதவி செய்வேன். சரியா? அப்ப இன்னைக்கு சந்தோஷமா நீங்க இருங்க, சாப்பிடாம இருக்க கூடாது. இனிமே தேவையில்லாத எந்த கதையும் கதைக்க கூடாது. சரியா? நம்ம வரைக்கும் அந்த தேவையில்லாத வார்த்தைகள் ஜாஸ்தியாக எடுக்கிற அதெல்லாம் சொல்லவே கூடாது. இனிமே எல்லாமே முடிஞ்சுது. நீங்க வந்து அவங்களோட காய்ச்சி போட்டு எனக்கு விடிய எனக்கு மார்னிங் 2 முடிவையும் சொல்லணும். அவங்க என்ன மாதிரி காசு கேட்கறாங்க, அதே நேரத்துல தம்பிக்கு என்ன மயன்ற 2ஐயும் சொல்லணும். சரியா?